அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரை யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். நேற்று அசாம் மாநிலத்தில் ஹைபோரகான் என்ற இடத்தில் யாத்திரை சென்று கொண்டிருந்த போது அவரின் பேருந்தை பார்த்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்றும் மோடி மோடி என்றும் கோஷமிட்டனர். இதையடுத்து ராகுல் காந்தி அவர்களுக்கு பறக்கும் முத்தம் கொடுத்தார். பின்னர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, பேருந்தை நிறுத்தக் கூறி சாலையில் இறங்கிய ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை நோக்கி சென்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்தினர். இந்த வீடியோ இணையத்தில் பரவியது. இதையடுத்து பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனம்வாலா ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை அடிக்க பாய்ந்ததாக எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். அதே வேளையில் அசாம் மாநிலத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சியினரை பார்த்து காங்கிரஸ் கட்சியினர் பயந்து கொண்டிருப்பதாக அவர்கள் கருதிக் கொள்வதாகவும், தன்னை வழிமறித்து கோஷமிட்டவர்களை நோக்கி தான் சென்றபோது பாரதிய ஜனதா கட்சியினர் ஓடிவிட்டதாகவும் பேசினார். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.